Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாரோட ஃபேவரட் பால்கோவா. இது ரொம்ப சிம்பிளா அதே டைம்ல வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேன்ல 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க். இது நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்ல கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நம்மளுக்கு பால்கோவா கிடைக்கும். இதை ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிவிட்டு குக் பண்ணிட்டு இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் நல்ல பால்கோவா கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் பேன் இல்லை திக்கான வெசலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பால்கோவா அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். இந்த மாதிரி நம்ம ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்க போது சைடில் பால் ஏதாவது தங்குச்சுன்னா ஆடை ஏதாவது தங்குச்சுன்னா அதை எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. இதை நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி குக் பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு பால் லைட்டாக குறைஞ்சி வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிகிட்டே வாங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான பால்கோவா கிடைக்கும். ஆடை வரப்போ எல்லாத்தையும் எடுத்து உள்ளே விட்டுட்டே இருங்க. இப்போது நம்மளுக்கு பால் நல்லா குறைஞ்சிருக்கு, பார்த்தாலே தெரியுது. இப்போது அதே டைமில் நல்லா திக்காகணும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு பாதி பால் குறைஞ்சிருக்கு. நம்ம இவ்வளோ வச்சோம், இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பால் கிடச்சிருக்கு. இதை நல்லா நம்ம கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே குக் பண்ணிடலாம். இப்போது பால் நல்லா க்ரீமியாக கொஞ்சம் திக்காக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம அதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இவ்வளோ பால் வச்சோம், நம்மளுக்கு இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் குறையணும். அப்போ குறைஞ்சா நம்ம சக்கரை ஆட் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு பால் நல்லா க்ரீமியாக இருக்குது. இது நல்லா பாயில் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை ஆட் பண்ணக்கூடாது, இன்னும் திக்காகணும். அப்போ தான் பால்கோவாக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இதை கண்டினியூஸாக இதே மாதிரி ஸ்டர் பண்ணிவிட்டு குக் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் திக்காகணும். கொஞ்சம் பால்கோவா கன்சிஸ்டன்சியில் வந்துட்டுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது நல்லா நம்மளுக்கு திக்காயிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா திக்காயிட்டுக்கப்புறம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், ஏன்னா இது கருகிடக்கூடாது. இப்போ நம்மளுக்கு 45 மினிட்ஸ் ஆயிருக்கு. இதான கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேனை நல்லா ஒட்டாமல் வர டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து எவ்வளோ வேணாலும் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த டைமில் வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகி இன்னும் லைட்டாக நம்மளுக்கு தின்னாகும். இந்த டைமில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக் பண்ணிகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தானா நம்மளுக்கு நல்ல சூப்பரான பால்கோவா கிடைக்கும். ஒரு 2 மினிட்ஸில் நம்மளுக்கு சூப்பரான பால்கோவா கிடைச்சிடும். இந்த மாதிரி பேன்லேருந்து விலகி வரணும். பேனை ஒட்டாமல் வர டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக அதே டைமில் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நான் மேலே கொஞ்சம் பெஸ்ட்டா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கேஷ்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ரெசிபி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.